இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். அரசியல் பேதங்களை கடந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சலுகை வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி நினைப்பதாகவும் அதனை எல்லோரும் உணர்ந்து ஒரே கோட்டில் பயணம் செய்வதன் மூலம் நாட்டையும் மக்களையும் மீட்க முடியும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெரிவித்துள்ளார். சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ரஜீவன் எம்பி இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் ஏற்படுகின்ற வெள்ள அனர்த்தம் சம்பந்தமாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இருந்து பல்வேறு முறைப்பாடுகள் எமக்கு கிடைத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதுடன் சொத்துக்களும் சேதமடைந்துள்ளன. சில இடங்களில் பிரதேச செயலக மட்டத்தில் தங்களுடைய சேதம் தொடர்பான பதிவுகள் முறையாக பதியப்படவில்லை, கண்காணிக்கவில்லை என்கின்ற முறைப்பாடு வருகின்றன. அது சம்பந்தமாக மாவட்ட செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம். கிராம மட்டத்திலே கிராம உத்தியோகஸ்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், சமுத்தி உத்தியோகஸ்தர்கள் இந்த சோதனைகளை களஆய்வு செய்து சரியான தகவல்களை வழங்க வேண்டும். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடு வரக்கூடாது என ஜனாதிபதி எமக்கு தெரிவித்துள்ளார். யாராவது மக்கள் முறைப்பாடு செய்தால் அதிகாரிகள் அவர்களுடன் முரண்படாது அது தொடர்பில் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பொதுமக்கள் முறைப்பாடு செய்யும் போது அவர்களுடன் அரசு அதிகாரிகள் முரண்படுகின்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம். அரசாங்கம் சரியான நிவாரணத்தை அறிவித்திருக்கின்றது. மக்கள் மனிதாபிமானமாக செயற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் செல்ல அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். கடத்தொழிலாளர்களும் வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக பல நாட்களாக அவர்கள் தொழிலில் ஈடுபடவில்லை. நாளாந்தம் உழைப்பவர்கள் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். தின கூலிகளுக்கு செல்வோரும் இந்த மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று அவர்களுக்கான ஒரு தீர்வை கட்டாயம் நாம் பெற்றுக் கொடுப்போம். 70 நாடுகளுக்கு மேல் நேரடியாக தொடர்பு கொண்டு உதவி பொருட்களை வழங்கி வருகின்றன. புலம்பெயர் வாழ்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் அரசாங்கத்துக்கு நேரடியாக உதவி செய்கின்றார்கள். இந்த இடத்தில் சுனாமி வந்த பொழுது ஏற்பட்ட அழிவை விட 3 மடங்கு அழிவுகள் தற்போது ஏற்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தையிட்டி மக்களின் போராட்டத்தை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பாவிக்கின்றார் என வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி 18 பேருக்கு சொந்தமான காணி. அந்த காணிக்கு உரித்தானவர்கள் வடபகுதியில் தற்போது இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம், வவுனியா, கொழும்பு உட்பட தையிட்டி காணிக்கு சொந்தமான 18 பேர் இலங்கையில் உறுதியோடு இருக்கின்றார்கள். தையிட்டி போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதில் எல்லோராலும் எல்லா நேரத்திலும் பங்கு பெற்ற முடியாது. குறிப்பிட்ட சிலர் போராட்டங்களுக்கு பங்கு பெற்று வருகின்றார்கள். தையிட்டி காணி மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு உறுதியாக இருக்கின்றது. தையிட்டி காணிக்குரிய மக்களை நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொழும்புக்கு அழைத்துச் சென்று காணிக்கான பௌத்த சாசன அமைச்சரை சந்தித்து பேசி மக்கள் தங்களுடைய விடயங்களை எடுத்துக் கூறி மக்களுடைய காணி மக்களுக்கு விடுக்கப்பட வேண்டும் என்பதில் அமைச்சரும் ஒப்புக்கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு இதுவரை காணி விடுவிக்கப்படவில்லை. அதிலிருந்து ராணுவம் அகற்றப்பட்டு காவல்துறையினர் தற்பொழுது இருக்கின்றார்கள். தங்களுடைய காணியை மீட்டெடுப்பதற்காக போராட்டம் நடந்து மக்களை காவல்துறையினர் விரட்டுகின்றார்கள். அதற்கு பிற்பாடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தையிட்டி அமைந்திருக்கின்ற காணிக்கு சொந்தமான குறிப்பிட்ட 4 பேரை விகாரைக்கு அழைத்துச் சென்று அந்த விகாராதிபதியை சந்தித்த பின்னர் காணி பெற்றுக் கொடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் கௌசல்யாவுக்கும் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறுகின்றேன். காணிக்கான 4 நபர்களை நீங்கள் அழைத்துச் சென்றதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் இன்னும் 14 பேர் வெளியில் இருக்கின்றார்கள். வெளியில் இருக்கும் அந்த 14 பேருக்கும் காணி
தருவதற்கான உறுதி இருக்கின்றது. ஏன் அவர்களை நீங்கள் விட்டுவிட்டு 4 பேரை மட்டும் அழைத்து சென்று விகாராதிபதியை சந்தித்திருக்கின்றீர்கள்? காரணம் என்ன? தையிட்டி மக்களுடைய போராட்டத்தை அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பாவிக்கின்றார். அரசாங்கத்தினதும் காவல்துறையினதும் அராஜகத்துக்கு எதிராக காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவைக்கு தள்ளப்படும் என அவர் மேலும் எச்சரித்துள்ளார். மன்னார் முள்ளிக்குளம் பிரதேசத்தில் 50 மெகாவாட் அடிப்படையில் 2 காற்றாலை மின்சார உற்பத்தி நிலையங்கள் நிறுவதற்காக அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி எதிர்வரும் 2030ஆம் ஆண்டளவில் நாட்டுக்கான மின்சார வளங்களில் 70% மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலங்களிலிருந்து பூர்த்தி செய்யும் குறிக்கோளை அடைவதற்கான அரசின் விரிவான திட்டத்துக்கமைய 20 ஆண்டு தொழிற்பாட்டு காலத்துக்கமைய நிர்மாணித்தல், உரித்தை கொண்டிருத்தல் மற்றும் அமுல்படுத்தல் அடிப்படையில் 100 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி பூங்கா திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக தனியார் துறையில் ஆர்வமுள்ள அபிவிருத்தியாளர்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோருவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய சர்வதேச போட்டி விலைமனு கோரல் முறைக்கமைய பின்பற்றி மேற்குறித்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான முன்மொழிவு கோரப்பட்டு 7 பேர் தமது திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 33 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்துள்ளதால் இந்த சிவப்பு எச்சரிக்கையை தொடர்ந்து அமலில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். மீககவுள்ள மற்றும் தெமோதர ஆகிய பகுதிகளில் நேற்று மண்சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் இதுகுறித்து மக்கள் தொடர்ந்து அவதானத்துடன் இருக்குமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறித்த பகுதியில் நிலவும் ஆபத்து நிலையை கருத்தில் கொண்டு வானிலை முன்னறிவிப்புகளுக்கு அமைய பதுளை, கேகாலை, குருநாகல், நுவரெலியா, ரத்தினபுரி ஆகிய 5 மாவட்டங்களில் 38 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட அவதான எச்சரிக்கையும் அவ்வாறே செயற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கம்பகா, குருநாகல், ரத்தினபுரி ஆகிய 3 மாவட்டங்களிலும் 17 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மேலதிக கட்ட விழிப்புடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கையும் தொடர்ந்து அமலில் உள்ளதாக வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வல செலுத்திய ஜீப் வண்டி மற்றொரு காருடன் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்து தொடர்பில் சப்புவஸ்கந்த போலீஸ் நிலையம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப் வூட்ல தெரிவித்துள்ளார். விபத்தில் காயமடைந்த இருவர் கொழும்பு வைத்தியசாலையிலும் 6 மாத குழந்தையொன்று ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையிலும் தங்கி சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விபத்தின் போது சாரதிகள் மதுபோதையில் இருந்தனரா என்பதை பரிசோதிப்பதற்காக வைத்திய அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அதன் முடிவு அடிப்படையில் பதவி அல்லது அந்தஸ்தை பாராமல் போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல தேசிய வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருவதால் நேற்று அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு போலீசார் மேற்கொண்ட முயற்சி பயனளிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இன்றைய தினம் வைத்திய அறிக்கை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நந்தன குணதிலக மற்றும் உதய கம்மன்பில் ஆகியோர் தமது ஆணைக்குழுவுக்கு எதிராக அவமதிப்பு செய்ததாக எழுந்த முறைப்பாட்டை தொடர்ந்து லஞ்சம் அல்லது ஊழல் குழு செயற்பாடுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அவர்கள் மீது விசாரணையை தொடங்கியுள்ளது. லஞ்சம், ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிராக குடிமை சக்தி என்ற சிவில் சமூக அமைப்பால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூறிய கருத்துக்கள் அல்லது நடவடிக்கைகள் ஆணையத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்திருக்கலாம் என்று ஆணையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குணதிலக மற்றும் கம்மன்பில் ஆகியோர் தங்கள் நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் கூடிய மனுக்களை நீதித்துறை சேவை ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்க வேண்டும் என்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து பொதுவில் கூறப்படும் ஆதாரமற்ற கூற்றுக்கள் ஆணையகம் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அனைத்து மதுபான உரிமை கட்டணங்களும் 100% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி ஜனாதிபதியால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவில் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையெழுத்துடன் தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மேலும் வருடாந்த காலால் வரி, பாதுகாப்பு வைப்பு தொகை மற்றும் தொழில்துறை அணுகலுக்கான ஒரு முறை கட்டணம் ஆகியவை அதற்கேற்ப அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை, ரத்தினபுரி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கு பலத்த மின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்று மதியம் 12:30 மணிக்கு வெளியிடப்பட்டதுடன் இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என தெரியப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகள் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றொரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.